சென்னை சென்ட்ரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வெளிநாட்டவர் அமெரிக்காவில் பணிபுரிய உதவும் H1B விசாவிற்கான விண்ணப்ப கட்டணத்தை சுமார் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அமெரிக்க வேலை வாய்ப்பில் வெளிநாட்டவரின் தாக்கத்தை தடுப்பதற்காக இந்த அதிரடி நடவடிக்கையை ட்ரம்ப் முன்னெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி தனது சொந்த மாநிலமான குஜராத்திற்கு இன்று செல்கிறார். 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். MP தொகுதிகளுக்கான மேம்பாட்டு நிதியை ரூபாய் 10 கோடியாக உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநில வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசு சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு நிதியை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்டா மாவட்டங்களான நாகை மற்றும் திருவாரூரில் இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளார். நாகையில் அண்ணா சிலை சந்திப்பு பகுதியிலும் திருவாரூரில் தெற்கு வீதியிலும் உரையாற்ற உள்ளார். நாகை திருவாரூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். பிரச்சாரம் முடிந்து செல்லும் போது விஜயின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது, பிறர் மனம் புண்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் நடைபெறும் இடம் மாற்றப்பட்டுள்ளது. புத்தூர் அண்ணா சிலை அருகே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை பிரச்சாரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேலம், நாமக்கலில் டிசம்பர் 13ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் வரும் 27ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டில் மர்ம நபர் நுழைந்த சம்பவம். மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் நடவடிக்கை வேண்டாம் என காவல்துறையிடம் விஜய் தரப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட 474 அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. தமிழகத்திலிருந்து 42 அரசியல் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 808 அரசியல் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் நாளை பாஜக மாநில பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளது. தூய்மை பணியாளர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் மீதான காவல்துறையின் அத்துமீறல் குறித்த விசாரணையை தொடங்குமாறு ஒரு நபர் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு நபர் ஆணையத்தை எதிர்த்த காவல்துறையின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. ஊட்டி, கொடைக்கானலை போல் வால்பாறையிலும் நவம்பர் 1 முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்களில் பிளாஸ்டிக் சோதனை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தீபாவளி மற்றும் ஆயுத பூஜை விழாக்கால விடுமுறைக்காக நெல்லை மற்றும் குமரிக்கு சென்னை சென்ட்ரல் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து செப்டம்பர் 22, 29 மற்றும் அக்டோபர் 6, 13, 20 ஆகிய தினங்களில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றம் வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது.
10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் தசரா விழாவின் கொடியேற்றம் பக்தர்கள் கோரிக்கை ஏற்று அதிகாலை 5:30 மணிக்கு மேல் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மும்பையிலிருந்து தாய்லாந்து சென்ற விமானம் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மும்பை விமான நிலையத்திற்கு மர்ம நபர் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்த நிலையில் சென்னையில் தரையிறக்கி சோதனை நடைபெற்றது. ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முழு தரவுகளையும் வெளியிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விமான விபத்து தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் சோதனை டிசம்பரில் நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்தார். சோதனை பணிகள் 85% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முருட்கேவில் இருந்த லஷ்கர்-இ-தொய்பாவின் தலைமையகம் தாக்கி அழிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய அலுவலகம் அமைக்க அந்த அமைப்பினர் அழைப்பு விடுத்ததாக சமூக ஊடகங்களில் வீடியோ அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையேயான உறவை உலகம் அறிந்து கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முருட்கே தளத்தை பாகிஸ்தான் அரசின் உதவியோடு மீண்டும் மிகப்பெரிய அளவில் கட்டமைப்போம் என லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு சார்பில் வீடியோ வெளியிடப்பட்ட நிலையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வங்கதேசம் செல்லும் போது சொந்த வீட்டில் இருப்பதை போன்று உணர்வதாக காங்கிரஸ் கட்சியின் சாம் பிரிடோடா தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரசாருக்கு எப்போதும் பாகிஸ்தான் மீதுதான் காதல் என்று பாஜகவினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடினார். ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் டிக்டாக் செயலி ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசித்ததாக ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் போட்டியில் ஓமனை 21 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியுள்ளது. தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் இந்தியா வெற்றி வாகை சூடியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 4 சுற்று இன்று ஆரம்பமாகிறது. துபாயில் இந்திய நேரப்படி தொடங்கும் முதல் போட்டியில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் மோதுகின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணையை நேர் செட்டுகளில் வீழ்த்தி இந்திய இணை அசத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் ஆடவர் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அமெரிக்க வீரர் நோ லைஸ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த பிரிவில் தொடர்ச்சியாக 4வது முறை தங்கம் வென்று ஜமைக்கா ஜாம்பவான் உசைன் போல்டின் வரலாற்று சாதனையையும் சமன் செய்துள்ளார். மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் சென்னை வளசரவாக்கம் மின்மயானத்தில் எரியூட்டப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் திரை பிரபலங்கள் பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தன்னை சர்வதேச கைக்கூலி என்று சிலர் பேசுவது தனக்கு அதிர்ச்சியாக உள்ளது என நடிகர் பாலா தெரிவித்துள்ளார். சம்பாதிப்பதை கொண்டுதான் உதவி செய்வதாகவும் சர்வதேச கைக்கூலி என்றால் என்னவென்று கூட தனக்கு தெரியாது என்றும் இன்ஸ்டோ வீடியோவில் விளக்கமளித்துள்ளார். முகத்திரை கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? எங்க நான் ஈவென்ட் போறேன், நான் ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும்தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். 2026ஆம் ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ போட்டிக்கு ஹோம் பவுண்ட் என்ற ஹிந்தி திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நீரஜ் கைவான் இயக்கிய இந்த படத்தில் இஷான் கட்டர், ஜான்வி கபூர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர்.